ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் நான் உனக்கு சகாயர், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருக்கிறார். அருமையான சகோதர சகோதரர்கள், ஏன் நம்மளை விட்டு அவர் விலகுவதுமில்லை, நம்மளை கைவிடுவதுமில்லை என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் அவர் நம்மளை விட்டு விலக அவருக்கு தெரியாது, நம்மளை கைவிட அவருக்கு தெரியாது. ஆமென். இந்த உலகத்தில் யாரெல்லாம் எந்த மனுஷனாலும் எந்த மனுஷியாலும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக சொல்லி வைத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆமென். நம்முடைய சொந்த பந்தங்கள் ஒருவேளை நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, கடைசி வரை அவங்க கூட இருந்து என்ன இருப்பேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் யாருமே என்ன செய்ய முடியாது, கடைசி வரை நம்மளை பாதுகாக்க முடியாது. யாருமே நம்ம கூட இருந்து கடைசி வரை நம்ம கூட வர முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்விலும் உன் தாழ்விலும் ஆமென், உன்னுடைய துக்கத்திலும் ஆமென், மரணம் உன்னை பிரிக்கும் வரைக்கும் சரி நான் உன் கூட இருப்பேன். மரணம் உன்னை என்னிடத்துலேருந்து பிரித்தாலும் என்ன செய்வேன்னா, நான் பரலோகத்தில் ஆமென் உன்னை கொண்டு வந்து அங்கே வந்து என்ன செய்வேன், நான் சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஆமென். மரணமே நேருகிறதாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்னா, இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து சென்றாலும் நாம் ஆண்டவருக்குள்ளாக மறிக்கின்ற போது அந்த ஜீவனானது ஆமென் நமக்குள்ளாக இருக்கிறதை நாம் உணர்ந்து செயல்படும் போது ஆமென் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அப்படியேப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் இந்த நாளிலே தந்து நமக்கு என்ன செய்வார்னா உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரர்களே, ஆமென். ஒருவேளை மனிதர்கள் நம்மளை பார்த்து சொல்லலாம், ஆமென், மனுஷிகள் நம்மளை பார்த்து என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் நம் தேவாதி தேவன் சொல்லுகிறேன், நாம் நினைத்து பார்க்கிறோமா? ஆமென். இந்த வார்த்தை யாராலுமே சொல்ல முடியாது. ஆமென். நம்முடைய வாழ்விலும் தாழ்விலும் சொல்லுவோம். ஆமென். ஆனால் அந்த சூழ்நிலை அந்த நெருக்கங்கள் வருகின்ற போது மனிதர்கள் கைவிட்டு போய்விடுவார்கள், மனுஷிகள் கைவிட்டு போவார்கள். யாரெல்லாம் நம்பி செயல்படுகிறோம் அத்தனை பேர் நம்மளை விட்டு ஆமென் ஒதுங்கி போய்விடுவார்கள், வெறுத்து போய்விடுவார்கள், ஆமென் காணாமலே போய்விடுவார்கள். ஆனால் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளை கைவிடுவதும் இல்லை, ஆமென் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் நமக்கு சகாயவர். ஆமென். அவர் நமக்கு உதவி செய்கிறவர். கர்த்தாவே, எனக்கு நீர் என்ன செய்வீர்னா உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி நாம் கூப்பிடுகின்ற போது ஆமென், என் இக்கட்டினால் கர்த்தரை நோக்கி நான் என்ன செய்வேன் கூப்பிடும்போது அவர் எனக்கு என்ன செய்வார், உதவி செய்வார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளாக வர வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கை வரும்போது ஆண்டவர் என்ன செய்வார்னா நம்மளை உதவி செய்ய ஆமென் நமக்கு உதவி செய்து நம்மளை பலப்படுத்த, அவருடைய பிள்ளையாக வாழ, அவருக்குள்ளாக வாழ அவர் நமக்கு என்ன செய்வார், போதுமானவராக இருந்து நம்மளை வழிநடத்த நமக்கு உதவி செய்வார், நம்மளை பலப்படுத்துவார். இப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.